ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம நாளைக்கு நாளை மறுநாள் நடக்க இருக்கக்கூடிய சிஓஏ ப்ராக்டிக்கல் எக்ஸாமில் நமக்கு வரக்கூடிய அவுட்புட்டை ட்ரா பண்ண சொன்னால் அதை எப்படி ட்ரா பண்ணணும், சிஸ்டமில் வந்து நமக்கு அவுட்புட் வந்து பிரிண்ட் அவுட்டாக எடுத்து கொடுங்கன்னு கேட்கலாம், காட்டினாலே போதும்னு சொல்லலாம், ஒரு சில இடத்துல ட்ரா பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து பிரிண்ட் அவுட்டுன்னா கூட எடுத்து கொடுத்துடலாம், ஆஃப்டர் காட்டுறது ஈஸியாக காட்டி முடிச்சிடலாம். ஆஃப்டர் ட்ரா பண்ணுறது எப்படி, இப்போ வந்து ட்ரா அப்படின்னா அங்கே இருக்கிற மாதிரியே அப்படியே நம்ம ட்ரா பண்ணணும் அப்படிங்கிற நெசசரி கிடையாது. கொஞ்சம் பார்த்தா அந்த ஃபீல் வந்தால் சரி, அவுட்புட் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்தால் சரி, அதை நீங்கள் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதா. ஸோ இதே மாதிரி ஒரு சிலர் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, அதுக்காக தான் இந்த வீடியோ. ஒன் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. அதே போல் அவுட்புட் ட்ரா பண்ணுறது மட்டும் கிடையாது, நீங்கள் வந்து கொஸ்டின் வந்துட்டால் என்ன மாதிரி எழுதணும் பேப்பரில் அப்படிங்கிறதையும் நான் இந்த இடத்துல காட்டிடுறேன். நமக்கு வந்து கொஸ்டின் பேப்பர் மொத்தமாக வந்து எம்டி கொஸ்டின் பேப்பராக தான் கொடுப்பாங்க. ஸோ ஷீட் வந்து ஃபஸ்ட்டு டபுள் ஷீட் கொடுத்து எழுதுறதுக்கான ஆன்சர் ஷீட் ஒன்றும் கொஸ்டின் பேப்பர் ஒன்றும் அங்கே இருக்கும். 3 கொஸ்டின் இல்லை அப்படின்னா தனித்தனியாக கேட்டாங்கன்னா ஒரு 5 கொஸ்டின் வர மாதிரி இருக்கும். 5 கொஸ்டின் வருதுன்னு சொல்லி நம்ம வந்து பயப்பட தேவையில்ல. அங்கே இருக்கிறது பார்த்தா சிம்பிளான சின்ன சின்ன கொஸ்டின்ஸ் வந்து இருந்தது அப்படின்னா 5 கொஸ்டின் மாதிரி தான் கொடுப்பாங்க. அப்படி கொடுத்தாங்கன்னா தனித்தனியாக கொஸ்டின் கொடுத்தா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு அரேஞ்ச் ஐகான்ஸ் ஆன் டெஸ்க்டாப்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதுக்கான ஆன்சர் எப்படி எழுதியிருக்குமோ அங்கே பார்க்குறீங்க இல்லையா, இதுதான் ஆன்சர், இப்படி தான் நீங்கள் எழுதணும். எய்முங்கிறத போட்டு இந்த கொஸ்டினுக்கு முன்னாடி டூங்கிற ஒரே ஒரு வார்த்தையை மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்காங்க. மற்றபடிக்கு நீங்கள் வந்து எய்மில் எந்த சேஞ்சஸும் பண்ண தேவையில்ல, எக்ஸ்ட்ரா எழுதணுங்கிற அவசியம் இல்லை. கொஸ்டினுக்கு முன்னாடி டூங்கிறத மட்டும் சேர்த்திக்கோங்க. அடுத்து வந்து ஸ்டெப்ஸ் இல்லை அப்படின்னா ப்ரொசீஜர் நீங்கள் எப்படினாலும் எழுதிக்கலாம். நீங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்ஸுக்கும் ஸ்டார் போட்டுக்கலாம், இல்லை அப்படின்னா 1 2 3 இந்த மாதிரி எப்படினாலும் போட்டுக்கலாம். நீங்கள் 1 2 3 போடுறதுக்கு பதிலாக ஸ்டார் போட்டுக்கிறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சிம்பிளாகவும் இருக்கும். என்னென்ன அப்படிங்கிற விஷயம் நம்ம ஏற்கனவே ப்ரொசீஜரில் கொடுத்துருப்போம் இல்லையா, அதே மாதிரி எழுதுனீங்க அப்படின்னா போதுமானது. ஆஃப்டர் அந்த பேஜோட கீழே வந்து ரிசல்ட் அப்படிங்கிறத எழுதிடுறீங்க. இது வந்து நமக்கு ஸ்டெப்ஸ் எழுதக்கூடியது. ஆஃப்டர் வந்து அவுட்புட் எப்படி இதுக்கு நம்ம ட்ரா பண்ணணும், நீங்கள் வந்து எக்ஸாமினர்கிட்ட கேட்டுக்கணும். இப்போ இந்த அவுட்புட்டை வந்து இந்த கொஸ்டினுக்கு ஆப்போசிட்டில் பெருசாக ட்ரா பண்ணலாமா, இல்லை சின்னதாக இருந்தால் போதுமா அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக கேட்டுக்கோங்க. அவங்க வந்து சின்னதாக இருந்தாலே போதும் அப்படின்னு சொன்னாங்கன்னா எந்த மாதிரி பிளேஸில் ட்ரா பண்ணுறதுன்னு கேட்டுக்கோங்க. இந்த கொஸ்டின் வந்து இப்படி எழுதுறோம்னா இதுக்கு சைட்லேயே நிறைய கேப் இருக்கும், அப்போ அதில் வந்து நீங்கள் சிம்பிளாக ட்ரா பண்ணிக்கலாமா அப்படிங்கிற மாதிரியும் கேட்டுக்கோங்க. ஸோ இதெல்லாம் பண்ணிவிட்டு அந்த அவுட்புட் என்ன மாதிரி கொடுத்தா போதும் அப்படின்னா, இப்போ பார்க்குறீங்க இல்லையா இந்த மாதிரி ஓவராலாக இருக்கக்கூடிய அவுட்லைன் சிஸ்டமோட அவுட்லைன் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கோங்க. இப்படி சுற்றி இருக்கிறது, ஆஃப்டர் அதுக்குள்ளே ஐகான்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த ஐகான்ஸோட நேம்ஸ் என்ன அப்படிங்கிறது ஒரு 2 பேர் எழுதிருங்க, அது வந்து போதுமானது. ஆஃப்டர் வந்து டெஸ்க்டாப்பில் வச்சு ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபஸ்ட்டாக இருக்குது இல்லையா, இந்த மாதிரி ஆப்ஷன் தான் வரும் நமக்கு. அடுத்து வந்து இந்த ஷார்ட் பை அப்படிங்கிறதுல வச்சு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த ஆப்ஷன் நமக்கு வரும். அப்போ இது மட்டும் நமக்கு விசிபிள் ஆகிற மாதிரி நீங்கள் போட்டிங்க அப்படின்னா போதுமானது. ஓவராலாக வந்து அங்கே இருக்கிறது அப்படியே நீங்கள் டீப்பாக ட்ரா பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. அங்கே என்ன வருதோ அதை அப்படியே லைட்டாக ட்ரா பண்ணிங்க அப்படின்னா போதும். கீழே டாஸ்க் பார் மட்டும் லைட்டாக வர மாதிரி போட்டுருங்க. ஸோ இது மாதிரி இருந்தால் உங்களுக்கு இந்த அவுட்புட் வந்து எனஃப். ஆஃப்டர் வந்து அடுத்தடுத்து இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸும் நான் காட்டுறேன், ஒரு 2 3 கொஸ்டின் காட்டணும் அப்படின்னா கொஞ்சம் கிளியராக புரியும். அதுக்காக டிஸ்பிளே தி ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃபைல் ஆர் ஃபோல்டர் இந்த கொஸ்டினும் நமக்கு இருக்குது. இப்போ இதுக்கு வந்து 2 ஸ்டெப் தான். ஸோ இதுக்கான ரிசல்ட் எழுதிட்டு அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் டெஸ்க்டாப்பில் வச்சு ரைட் கிளிக் பண்ணி ஃபோல்டரில் ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் தான் நமக்கு வரும். அப்போ இதை நீங்கள் லைட்டாக ட்ரா பண்ணால் போதுமானது. இப்போ இங்கே இருக்கிற மாதிரியே பார்த்து ஸோ அவுட்லைன்ஸ் மட்டும் கரெக்டாக போட்டு அதில் இருக்கக்கூடிய நேம்ஸ் எல்லாம் என்ன அப்படிங்கிறத கரெக்டாக பார்த்து எழுதிட்டீங்க அப்படின்னா போதுமானது. ஸோ இது வந்து நமக்கு எனஃப் தான். எம்எஸ் வேர்டில் இருக்கக்கூடிய ஸ்பெல்லிங் அண்ட் கிராமர் இல்லை அப்படின்னா ஸ்பெல் செக்னு சொல்லுவோம், அதுக்கான ப்ரொசீஜர் நீங்கள் எழுதிடுறீங்க. ஆஃப்டர் அதே போல் அதுக்கான அவுட்புட் இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா போதுமானது. இதுதான் நம்ம F7 வந்து டேரெக்டாக ப்ரெஸ் பண்ணுறது மூலமாகவும் இந்த ஆப்ஷன் வந்து எனபிள் ஆயிரும். அப்போது நம்ம வந்து நடத்தும்போது சொல்லியிருப்போம், நடத்திருக்கக்கூடிய வீடியோஸ்லையுமே சொல்லியிருப்போம், நீங்கள் ஸ்பெல்லிங் அண்ட் கிராமர் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை புது வார்த்தையாக இருக்கணும், இல்லை அப்படின்னா ஏற்கனவே நல்லா இருக்கக்கூடிய வார்த்தையை தப்பான வார்த்தையாக மாற்றிக்கணும். ஸோ தப்பான வார்த்தை மீன்ஸ் தப்பான வார்த்தை அந்த சிஸ்டம்க்கு புதுசாக இருக்கும். ஸோ அதை தான் நான் மீன் பண்ணுறேன். ஒரு வார்த்தைக்கு கீழே ரெட் கோடு வருது அப்படின்னா அந்த வேர்டு வந்து இந்த சிஸ்டம்க்கு புதுசு அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஸோ புரியும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு வேர்டு இருக்கும்போது தான் நீங்கள் F7 கிளிக் பண்ணும்போது டேரெக்டாக இதுக்கு வர முடியும். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற இந்த பேஜ் வந்து நம்ம சிஸ்டமில் அப்படியே வரும். நீங்கள் அதை அப்படியே எடுத்து ட்ரா பண்ணி இக்னோர் ஒன்ஸ் இக்னோர் ஆல் ஆட் டு டிக்ஷனரி சேஞ்ச் ஆல் ஆட்டோ கரெக்ட் இந்த ஆப்ஷன்லாம் வர மாதிரி வச்சு நீங்கள் ட்ரா பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னா இது வந்து நமக்கு போதுமானது. இதே போல் தான் அடுத்தடுத்த கொஸ்டின்ஸுக்குமே இருக்கும். நான் எக்ஸலில் ஒன்று காட்டிடுறேன். ஃபுல் பேஜுமே வந்து நீங்கள் ட்ரா பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இந்த ஷீட்டில் இருக்கக்கூடிய செல்ஸ் எல்லாம் போட்டு மேலே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் மார்க் ஷீட் அப்படிங்கிறத போட்டுருங்க, மார்க் லிஸ்ட் ஆர் மார்க் ஷீட்னு போட்டுட்டு
இப்போ குறைஞ்சபட்சம் நீங்கள் 5 ஸ்டூடெண்ட்டோட பேர் எழுதுனா போதுமானது. ஸோ இந்த மாதிரி எழுதிட்டு இந்த ஃபார்மேட்டில் நீங்கள் மேக் பண்ணி காட்டுனீங்க அப்படின்னா இது வந்து போதுமானது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் நான் காட்டியிருக்கேன். இது மாதிரி இருந்தால் போதுமானது தான். இது வந்து ட்ரா பண்ண சொல்லக்கூடிய இடத்துல இதை வந்து அவுட்புட்டை பிரிண்ட்டாக எடுத்து கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரியெல்லாம் கேட்குறாங்க அப்படின்னா, நம்ம வந்து விண்டோஸ்லாம் வந்து பிரிண்ட் எடுத்து கொடுக்க சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் டேரெக்டாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதை பிரிண்ட் எடுத்து கொடுத்துடணும். ஸ்க்ரீன்ஷாட்டுக்கான ஷார்ட்கட் கீ விண்டோஸ் ப்ளஸ் பிரிண்ட் ஸ்க்ரீன் அப்படிங்கிற ஷார்ட்கட் கீ. இது ரெண்டும் நம்ம வந்து கிளிக் பண்ணும்போது ஃபோட்டோ நம்ம எடுக்கும்போது எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி நமக்கு வந்து ஸ்க்ரீனில் கேட்ச் ஆகிறது நல்லாவே தெரியும். ஸோ நீங்கள் அதை எடுத்து அப்படியே நீங்கள் பிரிண்ட்டாக எடுத்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா இது வந்து நமக்கு ஓவர். இந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த ப்ராக்டிக்கல் எக்ஸாமை ஃபேஸ் பண்ணால் போதுமானது தான். ஸோ வைவாவெல்லாம் எப்படி கேட்பாங்க இதை பற்றியெல்லாம் நம்ம வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தோம். ஸோ ஒன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் என்ன கொஸ்டின் வந்து எழுதுறீங்களோ, என்ன கொஸ்டின் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அதை தான் உங்களுக்கு வைவாவாக கேட்பாங்க. எப்படி ஒர்க் பண்ணீங்க எங்களுக்கு ஒர்க் பண்ணி காட்டுங்க, ப்ளஸ் இல்லை அப்படின்னா இதோட அவுட்புட் காட்டுங்க. இதுதான் நமக்கு வைவாவாக இருக்கும். ஸோ நீங்கள் சொல்கிறது தான் ஆன்சர். எந்த கொஸ்டின் கேட்டாலும் ஏதாவது ஒரு ஆன்சர் சொல்ல ட்ரை பண்ணுங்கள், அவ்வளோதான். ஸோ எப்போவுமே வந்து நமக்கு நாளைக்கு நாளை மறுநாள் மேக்ஸிமம் அதுக்கடுத்து தள்ளி போனால் ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கிற இடத்துல 3வது நாளும் இருக்கும். உங்களுக்கு மேக்ஸிமமாக 2 நாள் தான் போட்டிருக்காங்க ஒரு சில சென்டர்ஸில். அப்போது நீங்கள் வந்து அந்த பேட்சுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி எக்ஸாம் ஹாலுக்கு போக பார்க்கணும். ஸோ ரொம்ப லேட்டாக போயிட்டீங்க அப்படின்னா ஒருத்தர் கேட்டார், ஸோ நாளைக்கு எக்ஸாம் என்னால் எழுத முடியாது, சுச்சுவேஷன் சரியில்லை, ஸோ டெத் அந்த மாதிரி சொல்லி ஆஃப்டர் நான் சேஞ்ச் பண்ணிக்கலாமான்னு. அப்போ நீங்கள் முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணியிருந்தீங்கன்னா அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி டைம் டேபிள்ஸ் போட்டு வைப்பாங்க. இப்போ இந்த மாதிரி அவசர சுச்சுவேஷன் அப்படின்னா நீங்கள் எக்ஸாம் சென்டரை காண்டாக்ட் பண்ணி தான் கேட்கணும். டோட் எந்த வகையிலையும் இப்போ வந்து ஹெல்ப் பண்ணாது. அப்போ டோட்டை காண்டாக்ட் பண்ணலாமான்னு கேட்டிருந்தாங்க. டோட் வந்து நாளைக்கு லீவாக இருக்கும். அப்போ நீங்கள் எப்படி காண்டாக்ட் பண்ணீங்க? ஸோ இதெல்லாம் வந்து நம்ம எக்ஸாம் சென்டரை தான் ஃபேஸ் பண்ணணும். இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கிறவங்க என்ன மாதிரி நம்ம ஃபேஸ் பண்ணணுங்கிறத நம்ம ஏற்கனவே இன்ஸ்ட்ரக்ஷன் வீடியோவில் சொல்லியிருந்தோம். ஸோ அதெல்லாம் பார்த்து இருந்திருக்கணும், கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ இது போல் நீங்கள் ஃபாலோ பண்ணி எக்ஸாமை வந்து நல்லபடிக்கு பண்ணுங்கள். எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட். எக்ஸாம் முடிச்சுட்டு எக்ஸாம் அட்டன் பண்ணவங்க நம்ம கிளாஸ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் கண்டிப்பாக நமக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பார்க்குற ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் நாளைக்கு எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லுங்கள். அங்கே எக்ஸாம் எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து சொல்லுங்கள்.